தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து தாவேகாவினர் கைப்பற்றி இருக்காங்க. முதல்ல விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு வாழ்த்துக்கள். வேலையே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. இந்த வெற்றி என்பது விஜய் அவர்களுக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருக்கு. ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. அதாவது பெருசா உழைக்கல, மக்களை போய் பார்க்கல, பனையூர் விட்டு வெளியில வரல, இது எதுவுமே பண்ணாம இந்த வெற்றி வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? காமெடி ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மக்கள் தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செய்து குளத்தூர் மக்களே, 6 மாசம் 3 மாசம் முன்னாலே அவர் எல்லா இதுலயும் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் எவ்வளவு போட்டாரு? 6000 ரூபாவா? 6000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் முதல்ல குத்துறீங்களே, நீங்க தின்ன சோறு ஜீரணம் ஆகுமா? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு விஐபி கான்ஸ்டிட்யூன்சியா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இனிமேல்ட்டு அது என்னன்றது அவங்க தான் பார்த்து. நான் குமார் அவசரப்பட்டிய பாஜக மேபி இப்போ ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கும். ஏன்னா கழகங்கள் இல்லாத ஒரு கட்சி வந்திருக்கு. தாவேகா வந்து பாஜக விமர்சனம் பண்றது இல்ல. வெறும் சின்னம், விஜயோட முகம், இந்த 2 வார்த்தை சமூக ஓட்டுதல குழந்தைங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த குழந்தைகள் சொன்னாங்க நான் ஓட்டு போட்டேங்கிற ஒரு பெரிய குரூப் மேலதான் எனக்கு ஒரு கவலை. நீங்க வந்து குழந்தை கேட்டா இன்னொரு அப்பா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டா இன்னொரு அம்மா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டா கிணத்துல குதிப்பீங்களா? அப்ப குழந்தை கேட்டா குழந்தைக்கு சொல்லி தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்குமா? குழந்தை சொல்ல கேட்கிற இடத்துல மட்டும் இருக்குமா? அப்ப பெரியவர்களே குழம்பி போயிருவாங்க, பெரியவர்களே ஏமாந்துருவாங்க. அப்படிங்கும் போது அப்ப குழந்தை சொன்னாங்கன்னு கேட்டுல எவ்வளவு பெரிய குரூப் உருவாக்கி வச்சிருக்கோம்னு நான் நினைச்சிட்டேன். இப்பதான் இப்ப விஜய்க்கே வரேன். ரஜினி சார் சொல்வாரு, இதுக்கு மேலதான் ஆட்டமே இருக்குன்றது, இதுக்கு மேலதான் தமாசா இருக்கு. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். Wait and watch. இதற்கு அப்புறம் இது எப்படி அவர் தக்க வைக்க போறார்? என்ன சொன்ன? பரவாயில்ல சொல்ற. தன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் எப்படி ஒரு முன்மாதிரியா இருக்க போறாரு? எதுக்கு பயப்படுற நீ? நம்ம கூட வேலை செஞ்ச ஒரு ஆளு தானே சிஏஓ ஆக்கியிருக்கோம். ஆதி சார் முதலாளி சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் புத்தி மாறலாம், வேற மாதிரி யோசிக்கலாம். மாறினா விட்டுருவோமா? இங்க இருந்துதான் நான் போயிருக்கேன். ஏத்தி விட்ட மாதிரியே இறக்கிற மாட்டேன் அவனை. இன்னைக்கு பாருங்க, இப்ப ரெசார்ட்டுக்கு போறாருன்றாங்க. என்ன விதமான அரசியல்? அவர் இன்னும் உழைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு மெஜாரிட்டிக்கு வந்து யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டியது. நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எங்க அண்ணன். ஏன்னா நம்மள பத்திரிகாரங்கள உரிமையோட திட்டுறதும் சரி, கொஞ்சறதும் சரி, கட்டி பிடிக்கிறதும் சரி, அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது எல்லாம் நம்ம கிட்ட தான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். மர்ம சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டியே. அண்ணா, நீங்க யாரு கூடயும் கூட்டணி எல்லாம் வைக்காதீங்கன்னா இப்படியே போங்க, உங்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு. அப்படி போடு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏண்டா படகு போட்டு இங்கதானே? ஆமா. அது என்ன அங்க ஏன் போட்டு மட்டும் நிக்குது? போட்டிக்கு வர வேண்டிய போட்டு எதையுமே காணா. என்ன அப்ப நீங்க அண்ணன் போஸ்ட்? அது என்ன போஸ்டர்? உங்களோட போட்டி போட பயந்துகிட்டு ஒருத்தனுமே வரலானே, அப்ப நீங்க தானே அண்ணன் போஸ்ட்? அப்ப பூரா உங்களுக்கு தான். ஓஹோ, கதை அப்படி போயிருச்சா? கொஞ்சமாச்சும் மக்களை புரிஞ்சுக்கணும். மக்கள் கிட்ட போயிட்டு வந்து நீங்க 100% காசு வாங்காதீங்க. அவங்க காசு வாங்கிட்டு மாத்தி குத்துற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வாக்கு எனக்கு செலுத்தினா ரத்தம் கக்கி சாவ. இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ, நான் வீடியோ போயிட்டு இன்னும் தனியா எங்கடா இருக்க? அதான் மண்ணு போனா பரவாயில்ல, மழை போனா பரவாயில்ல, தண்ணி குடி தண்ணியில விஷம் வந்தாலும் பரவாயில்ல, மூச்சு முட்டி சித்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் புனித அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. என் புத்திய
செருப்பாலேயே அடிக்கணும்டா. வேளாங்கண்ணியில பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபாதர். அங்க போய் விசில ஊதி தாவேக்கா தாவேக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடிய அரசியலற்ற பிரிவினர் வாக்களித்து விஜயை ஜெயிக்க வச்சிருக்கிறார்கள். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அப்ப விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன அரசியலை என்ன அறிவை பெற்றார்கள் அப்படின்னு யார்கிட்டயா கேட்டு பாருங்க. பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. ஆமா, இல்ல அதுக்கு என்னப்ப? ஒரு ஜோசியரை பக்கத்துல வச்சுக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறீங்க, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறீங்க. இதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? வீட்டுல பெரியார் சிலைய படத்தை வச்சுக்கிட்டு பின் சீட்ல ஜோசியரை வச்சிருக்கிறார். தோர்தம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் இன்னைக்கு ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்துல ஜெயிச்ச பிறகு பேட்டி கொடுக்கிறாரு. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக. நாக்குல நரம்பு இல்லாம இப்படி பேசுறாருங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படி. எந்த உழைப்பும் செய்யாமல் ரொம்ப கொஞ்ச நேரமா அளவா பேசிட்டு இதுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் சிலிர்த்து கொண்டு ஓட்டு போடுது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபாயம். இவனுங்க இன்னும் 80s தான்லக்கா ஓலி பாய்ஸ்ங்க. மோடி இந்துத்துவ பாசிசம் எவ்வளவு அபாயமோ அதை விட அபாயகரமானது விஜயனுடைய வருகை. எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எவ்வளவு பெரிய பாவம். கோழி மேல பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேல கேஸே போடக்கூடாது சார். மோஸ்ட் ப்ராபபிலி பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு அரசாங்கமா தான் இவர் நடத்துவாரு. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா, ரொம்ப புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. இது முழுக்கவே பொழுதுபோக்கு அடிமைத்தனத்தினுடைய ஒரு மோசமான அவுட்கம்ன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். போடா, இவெல்லாம் யார் தெரியுமாடா? நாம எல்லாம் கிரிக்கெட் விளையாட, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே அப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான்டா. இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டமன்றம்ன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஆட்டோ இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.